ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல வெளியான தி பிட் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் உடைய சீசன் 2ல முதல் எபிசோடு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மீதமுள்ள எபிசோட்ஸ் வரும் வாரங்கள்ல ரிலீஸ் ஆயிடும். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முதல் பாகத்துல பிட்ஸ்பர்க் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா டாக்டரா இருக்கிற ஹீரோ தன் டீமோடு சேர்ந்து எந்த மாதிரியான சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, எந்த மாதிரியான பேஷண்ட் உள்ள வராங்க, ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதுல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத முதல் பாகத்துல சொல்லிருப்பாங்க. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து 10 மாசம் கழிச்சு 4th ஜூலை வீக்கெண்ட்ல டாக்டர் லாங்டன் பாத்தீங்கன்னா ரீஹாப்ல இருந்து ரிட்டர்ன் வராரு. டாக்டர் ராபி பாத்தீங்கன்னா சபேட்டஜிக்கல் லீவ்ல போக இருக்கிற ஒரு சூழல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டென்ஷன் பில்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் ஃபெயிலியரால எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாத ஒரு சூழல்ல பழைய காலத்துல எந்த மாதிரியான சிகிச்சை எல்லாம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரியான சிகிச்சையை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகுது. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எந்த மாதிரியான பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, ஒரு குழந்தையை மையமா வச்சு ஒரு சப்ளாட் அப்படிங்கிற மாதிரி இந்த சப்ளாட்ஸ் எல்லாமே எப்படி ரிசால்வ் ஆக போகுது அப்படின்றதான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இந்த முதல் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நிறைய கான்ஃபிளிக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நம்மளுக்கு நல்லாவே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீசன் 1 ஒரு தரமான மஸ்ட் வாட்ச் சீரிஸாவே இருந்திருக்கு. அந்த சீசன் பார்த்தவங்களுக்கு அதே டென்ஷன் பில்டிங்கை இந்த சீசன்லயும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சீசன் 2லயும் நம்மளுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே கனெக்ட் ஆகுது. ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட்டா இருக்கு. வரும் வாரங்கள்ல அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சுதான் இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். இந்த சீரிஸோட பேசிங் நல்லா இருக்கு. மொத்தத்துல ஒரு நல்ல மெடிக்கல் டிராமாவா இந்த சீரிஸ் வந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட்ல இருந்தாலுமே ஆப்ரேட் பண்ற மாதிரியான பிளட் சம்பந்தப்பட்ட நிறைய காட்சிகள் இருக்கும். ஸோ கிட்ஸோட பார்க்காதீங்க. ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.